அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய யூடியூப் தளத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான் இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பால் ரொட்டி தான் செய்ய போகிறேன். உளுத்தமா, அரிசிமா, பயறு எல்லாம் சேர்த்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான உணவு. அந்த உணவை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு முதல் வாரீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது எனக்கும் உதவியாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ நாங்கள் பால் ரொட்டி செய்யலாம். இந்த பால் ரொட்டி செய்கிறதுக்கு நான் 2 கப் உளுத்தம்மா எடுத்துக்கொள்கிறேன். இந்த உளுத்தம்மா நான் வீட்டிலேயே வறுத்து அரைச்ச உளுத்தம்மா. அதே கப்பால் 4 கப் அரிசிமா எடுத்துக்கொள்கிறேன், வறுத்த அரிசிமா. ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ இந்த கலந்த மாவில் நான் ஒரு 1/4 கப் மாவை பிறம்ப எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இது இப்போ நாங்கள் பால் ரொட்டி செய்யும்போது கரைச்சி அந்த பாலுக்குள்ளே விடணும். இப்போ நல்லா பொங்கி கொதித்த சுடு தண்ணியை ஊற்றி இடியப்ப மாப்பதத்துக்கு நான் இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். புட்டு மாப்பதத்துக்கு இல்லை, நல்ல வடிவாக இடியப்ப மாப்பதத்துக்கு நாங்கள் இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்க, அந்த கை பொறுக்கிற சூடு வந்ததும் நான் அந்த மாவை கையால் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நல்ல வடிவாக மாவை அப்படியே சேர்த்து சட்டியில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நல்லா நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த விரிசல் இல்லாமல் உடையாமல் வரும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நல்லாக பிசையாமல் விட்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பாலுக்குள்ளே போடும்போது அந்த உருண்டைகள் சில்லுகளாக நாங்கள் உருட்டி போடும்போது நல்லா கரைஞ்சி போயிடும். உடையாமல் நல்ல வடிவாக நாங்கள் அடித்து மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் அந்த மாவை மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சில்லுகளாக இப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டி பாருங்க, விரலால் அப்படியே தட்டி சில்லுகளாக எடுத்துக்கொள்கிறேன். மாவை நாங்கள் திறந்து வச்ச வேண்டாம், காஞ்சிடும், அதெல்லாம் மூடி வச்சிருக்கிறேன். இப்படியே எல்லா மாவையும் நான் சில்லுகளாக தட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். எல்லா மாவையும் நான் தட்டி எடுத்துட்டேன். அடுப்பில் அதை அவிய வைக்கிறதுக்கு தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கிறேன். நெட்டலி சட்டிக்குள்ள தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள நான் தட்டை போட்டு மேலால் இட்லி பானைக்குள்ளே துணி ஒன்றை விரித்து போட்டு இரண்டா ஒட்டிடுமா, அதில் ஒட்டிடும். விரிச்சிட்டு அதுக்குள்ளே அந்த உருட்டி வச்சுருக்கிற சில்லுகளை போட்டு அவிச்சு எடுக்க போகிறேன். புட்டு அவிக்கிற மாதிரி நல்லா இதை அவிச்சு எடுக்க போகிறேன். நான் தட்டி வச்சுக்கிற சில்லில் எல்லாத்தையும் ஒரு அடியாக போட்டு அவிக்கிறதுக்கு காணாது. அப்போ 2 பகுதிகளாகத்தான் அதை போட்டு அவிக்க போகிறேன். இப்போ ஒரு பகுதியை போட்டு மூடி ஆவியில் வேக வைக்கிறேன். நான் ஒரு 6 நிமிஷமாக இந்த உருட்டின சில்லுகளை வேக வச்சு நான் பாருங்க நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் புட்டு அவிறதை பார்க்குற மாதிரி தான் மேலால் அப்படியே கையால் தட்டினோம்னு சொன்னால் அப்படியே ஜம்ப் பண்ணும். பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுதுண்டு. இப்போ எங்களுக்கு இந்த சில்லுகள் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இதே மாதிரியே நான் மெட்டை உருட்டி வச்சிருக்கிற மிச்ச சில்லுகளையும் போட்டு
அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் எல்லா சில்லுகளையும் அவிச்சு எடுத்துட்டேன். எல்லாத்தையும் சுளைகளை போட்டு அப்படியே ஆற வச்சுக்கொள்கிறேன். இப்போ அந்த சில்லுகள் ஆறட்டுக்கும் நான் செய்கிறதுக்கு ஒரு தாச்சி அடுப்பில் வச்சு 1 லிட்டர் பெட்டிப்பால் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இந்த பெட்டிப்பால் தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் கறிகளுக்கோ எல்லாத்துக்குமே நான் இந்த பெட்டிப்பால் தான் சேர்த்துக்கொள்கிறேன். இது இங்கே கனடாவில் எல்லா வால்மார்ட்லேயும் இந்த பெட்டிப்பாலை நாங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். நல்ல கட்டியான பால், அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த பால் தான் பாவிக்கிறேன். நான் அப்பத்துக்கு முழுக்க அப்பத்துக்கு நான் இந்த பால் தான் பாவிப்பேன். நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த மச்சியான கட்டி பால்ன்றபடியாக நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன். அதே அளவு இந்த பெட்டிக்கில் திருப்பி 1 லிட்டர் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 1 லிட்டர் இந்த பெட்டி கட்டி பாலும் 1 லிட்டர் தண்ணியும் முழுசாக 2 லிட்டர் தண்ணியை விட்டு இந்த பாலை காய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கொள்கிறேன். ரெண்டு கப் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். அந்த சீனியை நல்லா சீனி பழத்தை நல்லா பாலில் கரைச்சி விட்டுக்கொள்கிறேன். இப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சி கொள்ளுவேன். இப்போ பால் கொதிக்கட்டுக்கும். இந்த நேரம் நான் 1/2 கப் வறுத்த பயறு எடுக்கிறேன். 1/2 கப் வறுத்த பயறு எடுத்து இதை நல்லா கழுவி வைக்க போகிறேன். கழுவி வச்சு இந்த பால் நல்லா பொங்கி ஒரு தரம் கொதித்ததும் இந்த பயரை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். பயறு நல்லா அவியணும் வேண்டது இல்லை. பயறு கொஞ்சம் அதுக்குள்ளே கடிபடுறது தான் சுவையாக இருக்கும். இப்போ நான் அந்த முதல்ல எடுத்து வச்சுருந்த அந்த 1/4 கப் மாவையும் தண்ணி விட்டு 1/2 கப் தண்ணி விட்டு கரைச்சி வைக்கிறேன். பயிர் அவிஞ்சு நல்லா பால் நல்லா கொதித்து வந்துட்டு நான் இதுக்குள்ளே கரைச்சி வச்சுருந்த மாக்கலவையை கலந்து விட்டு கொள்கிறேன். இதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் தூளையும் கலந்து விட்டு கொள்கிறேன். நாங்கள் இதுக்கு மா கரைச்சி விட்டதுனால கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த மா அடியில் போய் அடி பிடிச்சிரும் எங்களுக்கு. அப்போ மா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அதை கிளறிக்கொண்டே இருக்க வேணும். இப்போ பால் எல்லாம் கொதித்து கொஞ்சம் முறை வந்துட்டுது. நான் இப்போ இந்த பதத்தில் இதுக்குள்ளே அவிச்சு வச்சிருக்கிற சில்லிகளை போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கொள்கிறேன். சட்டி கொஞ்சம் மட்டாக வந்துட்டுது. இப்போ நான் மெல்லமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கொள்கிறேன்.
அவ்வளோதான் உறவுகளே, பாருங்கோ என்னுடைய பால் ரொட்டி எப்படி வந்திருக்கின்றது பாருங்கோ. நல்ல வடிவாக பாலெல்லாம் திரண்டு பயறு சில்லிகள் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து நல்லா வந்திருக்கு. இந்த பதத்தில் நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விட்டுட்டேன். இது கணக்காக இருக்கும், எங்களுக்கு ஆற சரியான பதத்துக்கு வரும். சரி உறவுகளே, இதேமாரி நீங்களும் பால் ரொட்டி செய்து பாருங்கோ, எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பட்டியலில் உங்களோட கருத்துக்களை தெரிவியுங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.